எங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் இருக்க மாட்டியா? இல்ல மச்சான், ரொம்ப அர்ஜென்ட் வேலை தான். டேய் என்னடா இருந்து ஜூஸ் சாப்பிட்டு போறதுக்கு என்னடா, சாப்பிட்டு போடா. சரி நான் இருக்கிறேன். ஓகேடா. என்ன மச்சான், முதலாளி ஆனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற? ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு இல்லடா, டைட்டு ஒர்க் மச்சான், அதான். அப்ப மது கூட போன் பண்ணாம இருக்கியோ? டேய் தயவு செஞ்சு அவ பேச்சு எடுக்காத. என்ன மச்சான் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? அதே எப்படிரா உன் லவ் என்ன சாதாரண லவ்வா? நீங்க பிரிஞ்சிட்டீங்கிறத இப்ப கூட என்னால நம்ப முடியலடா. மது போய் எப்படிரா? டேய் அவ பேரை கேட்டல அருவருப்பா இருக்கு, தயவு செஞ்சு அவ பேரை கூட சொல்லாதீங்கடா. என்ன மச்சான் பேசுற? என்ன இருந்தாலும் அவன் லவ்வர்ரா. டேய் அவன் ஏன் லவர் இல்ல, இப்போ அவ சந்தோஷோட லவர். டேய் அவன்கிட்ட பணம் மட்டும் தான்டா இருக்கு, உன்ன மாதிரி சின்சியரான லவரெல்லாம் இருக்க மாட்டான்டா. சின்சியரா இருந்தா தான் செருப்பு கழட்டி காட்டுறாளுங்களே. லவ்ங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை மச்சான். சரி விடு மச்சான், அவ கேரக்டர் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படுறா. அவ கேரக்டரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷ் மேல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சந்தோஷ் கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரே செகண்ட்ல என்ன தூக்கி போட்டான். அவனை விட பெரிய பணக்காரனை பார்த்தா, அதையும் தாண்டி இன்னொருத்தனை பார்த்தா, அவளாம் ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டாடா. கை மாறி போயிட்டே இருப்பா. ஏய் என்ன இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்ட்ரா, அவ்வளவு போய் இவ்வளவு அசிங்கமா பேசுற? அவளும் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா இதுக்கு மேல என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. உனக்கு எனக்கும் எதுவும் இல்லை. இரு நீயும் மது லவ் பண்ணீங்க, ஒன்னு அவளுக்கு பிடிக்கல, பிரிஞ்சிட்டீங்க. இப்ப சந்தோஷம் அவளும் பழகுறாங்க. இதுக்கு என்னமோ மது தப்பான பொண்ணுங்கிற மாதிரி பேசுற? வேணாம், அவளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, தயவு செஞ்சு பேசாத. டேய் அவ கிடைக்கலங்கிற காண்டில பேசாதடா. ஐயோ அப்பா, கையெத்து கும்பிட்றேன், அவ எனக்கு கிடைக்கவே வேண்டாம். அவளாம் பொண்ணே கிடையாது. 1000 ரூபாய் நோட்டு எடுத்து மூஞ்சி முன்னாடி காட்டு, அவளுக்கே தெரியாமலே சரிப்பா. அவ பேரை சொன்னாலே மூஞ்சில காரி துப்புற மாதிரி இருக்குடா. தயவு செஞ்சு இதுக்கு மேல அவளை பத்தி யாரும் பேசாதீங்க. சரி மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், நல்ல விஷயத்த மட்டும் பேசுவோமே. சரி விடு மச்சான், ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்ட, அப்புறம் ட்ரீட் எதுவும் இல்லையா? டேய் குடி சீக்கிரத்தில் வச்சிடண்டா, பெரிய பாட்டியா. இப்போ ஜூஸ் குடி. ஹலோ, யார் வேணும்? என்னது காவா தூர் வாரணுமா? நீங்க நம்பரை மாத்தி போட்டிருப்பீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்பரை சரியா போடுங்க. என் பேரா? அது எதுக்கு கேக்குற? விளக்குமாறு பிஞ்சிரும், போய்டா போன. என்னம்மா யாரு போன்ல? ஓடி போனேன் உங்க அப்பன். என்னம்மா ரொம்ப சூடா இருக்க போல இருக்கு. பின்ன என்னடா, ஆளாளு கிளம்பி போயிடுறீங்க. இந்த வீட்டுக்காக காக்குற நாய் மாதிரி நான் இங்கேயே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த மதியம் எங்க போன? மகாராணி அவளுக்கு என்ன, ஜமீன்தார் நீ கணக்கா குளிக்க வேண்டியது, புடவையை கட்ட வேண்டியது, கோயிலுக்கு போக வேண்டியது. டேய் என்னடா, என்ன பார்த்தா உனக்கு கிறுக்கச்சி மாதிரி தெரியுதா? நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ இது அது இல்லம்மா, இது வேற. நீ ஜமீன்தார்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஒண்ணு ஞாபகம் வந்துடுச்சு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் சென்டர்ல வயசான புருஷன் பொண்டாட்டி ஜோடியா வந்து ஜாயின் பண்ணாங்கம்மா. ஏண்டா இன்னும் பசங்களே வந்து முழுசா சேரல, அதுக்குள்ள வேலைக்கு ஆள் எடுக்கிறியா நீ? ஐயோ அம்மா, அவங்க கம்ப்யூட்டர் கத்துக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ்மா. டேய் வயசானவங்கன்னு சொன்ன? ஆமாம்மா, ஏதோ ஜமீன்தாரா பையன் அமெரிக்கால இருக்கானாமா. கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டா ஈஸியா வெப்காம்ல பேசலாம்ல. ஓப்பனிங்லேயே குருதட்சணையா 20,000 கொடுத்து அசத்திட்டாருமா. அப்போ ரொம்ப பெரிய இடம்னு சொல்லு. நான் கூட அப்பப்ப ஜமீன்தார் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்படி சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்டா. இப்ப நிஜமாவே ஒரு ஜமீன்தார் குடும்பம் வந்து மாட்டியிருக்கு. உடனே டப்புன்னு ஆளை வளைச்சு போட்டு எவ்வளவு தேருன்னு பார்க்க வேண்டியதுதானே? பணத்துக்கு பணமும் ஆச்சு, ஜமீன்தார் பரம்பரைன்னு சொன்ன போய் நிஜமும் ஆயிடும்ல. ஆனா எனக்கு அவங்க 2 பேர் மூஞ்சியும் பார்த்தா சந்தேகமாவே இருக்குமா. ஆமாண்டா, நீ இப்படியே சந்தேகப்பட்டு நல்ல இடத்த எல்லாம் விட்டுரு. மூஞ்சியை வச்சு எடை போடாதடா. இப்படிதான் அழகா இருக்கா, பெரிய சொத்துக்காரி மகன்னு சொல்லி உன் மதிக்கிட்ட போய் உளுந்த, கடைசியில அவ வேலைக்காரி மகளா போயிட்டா. நீ எதுக்குமே துப்பு இல்லடா. நீ ஏன் புள்ளதானா இல்ல ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது நர்சம்மா மாத்தி போட்டாலும் சந்தேகமா இருக்குடா. என்னம்மா சின்ன விஷயத்துக்கு போய் என்னமோ சினிமா கிளைமேக்ஸ் அளவுக்கு பேசிட்டு இருக்க. டேய் எதிரா சின்ன விஷயம்? ஒரு ஜமீன்தார் குடும்பம் தானா வந்து மாட்டி இருக்கு. அவங்க பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு இந்நேரம் அரண்மனையில உட்காந்து சம்பந்தம் பேசிருக்க வேண்டாம்? எல்லாம் விசாரிச்சிட்டேம்மா, சுத்த வேஸ்ட்மா. அந்த ஆளுக்கு பொண்ணே இல்லையா, ஒரே ஒரு பையன் தானா. டேய்
இப்படி ஒரு சிக்கல் வரக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன்டானா. வாடி என் தங்கம். இத்தனை நாள் அந்த பயலை நம்பி நம்பி நான் நாசமா போனதுதான் மிச்சம். என்ன ஒரே நாள்ல அரண்மனையில கொண்டு போய் உட்கார வைக்கிற ஆளு நீ ஒருத்தி தாண்டி. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏய், ராஜா வீட்டு சம்பந்தம்டி. ஐ அம் கோன ராஜான்னு அர்த்தம்டா. வேணும்னா அந்த ராஜாவை நீயே கட்டிக்க. ச்சே. டேய், இவ என்னடா இப்படி பேசிட்டு போறா? என்னாச்சு இவளுக்கு? நீதானம்மா என்னை விட அவதான் உனக்கு காப்பாத்தோன்னு பெருசா கனவுலாம் கண்ட. ஏண்டா, ஒரு குடும்பத்துல 3 பேர் இப்படி ஆளுக்கு ஒரு திசையா நின்னா நான் எப்படா பணம் காசு சம்பாதிச்சு சேர்க்க முடியும்? காலம் பூரா இப்படியே ஓட்டாண்டியா இருந்து என் வாழ்க்கை முடிய போகுது. நான் ஆசைப்பட்ட மாதிரி பணக்காரியெல்லாம் ஆகவே முடியாது. மா ஏமா புலம்புற? நான் தான் இருக்கேன்ல, நீ கவலையே படாத. கூடிய சீக்கிரமே உன்னை ஒரு 5 அடுக்கு பில்டிங்க்கு ஓனர் ஆக்கிறேன். ஆண்டா, இப்படி வக்கனையா பேசுறதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். மலைய புரட்டுற மாதிரியே பேசுவேன், ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. அந்த பாபு பையனை பாத்தியா? போட்டாலும் எப்படி ஒரு கொக்கியை போட்டிருக்கான். அந்த திறமையில பாதி கூட உனக்கு இல்லையாடா? மா அவசரப்படாதம்மா. இப்பதான் ரஞ்சினி கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சிருக்கா. முதல்ல அவ சொத்தை அடிப்போம், அதுக்கப்புறம் ஜமீன்தார் என்னம்மா ராஜா வீட்டு குடும்பத்தையே பார்ப்போம். மா நானும் இந்த ரஞ்சினி மேட்டருக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துலாம் இறங்குறதா இல்லம்மா. இனிமே அடிச்சா 100 200ன்னு கோடி கணக்குல தாம்மா. இதுக்கு நடுவுல சின்ன சின்ன செலவுக்கு மதிய கையில வச்சுக்கணும். கதிர் ஸ்டோர் சொத்து இருக்குல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இவன் ஒருத்தி தான் வானா வருவா போனா போவா. எப்ப வேணா கூப்பிட்டுக்கலாம், எப்ப வேணா துரத்தி விட்டுறலாம். அது எப்படிம்மா பணம்னு சொன்ன உடனே மூஞ்சி ஃபுல்லா பல்ப் எரியுது? அது என்னமோ போடா, பிறந்ததுல இருந்தே அப்படிதான். இருந்தாலும் அந்த ஜமீன் சம்பந்தம் இருக்கே. அதுக்கு என்னென்னமா பண்ண சொல்ற? அது உன் பொண்ணு கையில தான் இருக்கு. சரி சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு அந்த கிழவனும் கிளவியும் கம்ப்யூட்டர் சென்டருக்கு வருவாங்கல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவங்களுக்கு இங்க நான் போடுற சாம்பிராணியில அமெரிக்கா இருக்கிற ஜமீனுக்கு வேர்க்கணும்டா. டேய், பேசாம நம்மலாம் அமெரிக்கா போயிடலாம்டா. இந்த ஊரே எனக்கு பிடிக்கலடா. சோமா, உனக்கு பாஸ்போர்ட்டே இல்லம்மா. யாரா சொன்னது? அதான் பேங்க்ல கொடுத்துருக்காங்கல்ல. அது பாஸ்புக்மா. என்னமோ ஒண்ணு, நாம அமெரிக்கா போறோம், அவ்வளவுதான். சித்ரா என் தங்கம், எரும குட்டி. சூர்யா, மா, கௌரி அக்கா கிட்ட கை மாத்தா ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். இந்தா, இதை கொண்டு போய் கொடுத்துரு. கையில இருந்த செலவாயிடுமா? மா, காலேஜ் போற வழியில தானே அவங்க வீடு. நாளைக்கு நான் காலேஜ் போறப்போ மா பக்கத்துல தானே இருக்க, குடுமா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன குட்டி, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இப்படி பாதிலே நின்னுடுச்சுன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குமா? விடுமா, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்னாச்சு? சூர்யா காலேஜ் விஷயம் என்னப்பா ஆச்சு? அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா கிட்டயும் சொல்லியிருக்குமா. உடனே நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடாதம்மா. சூர்யாவை அப்படியே விட்டுருவோனா? நான் பாத்துக்கிறேம்மா. சூர்யா, காலேஜ் போற வரைக்கும் நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு வந்துரு. நீ இங்க இருந்தனா அம்மா உன்னை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கம்பெனிக்கு வரை இப்ப பல்க் ஆர்டர் வந்திருக்கு. நீ வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்தா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். என்ன? சரி சரி, நட்ராஜ். நான் திரும்பவும் கம்பெனிக்கு போகணும். சரிம்மா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நித்யாக்கா வாங்க. மா, அக்காமா. நித்யா, உட்காருங்க அக்கா. வாமா உட்காரு. எப்படிமா இருக்க? ஏமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? என்னமோ தெரியல பெரியம்மா, மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்னம்மா சொல்ற? அவங்கெல்லாம் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? அப்புறம் என்ன? எல்லாரும் இருக்கிற வீட்ல நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு பெரியம்மா. புதுசா இப்பதானம்மா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க. நீதான் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி அனுசரிச்சு போகணும். இனிமே அதுவும் விடுமா? இல்ல பெரியம்மா, எல்லாத்தையும் அவங்களே பேசி தனியா முடிவு பண்ணிக்கிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறப்போ என்ன அவர் கூட அனுப்பவே இல்லை. அவரோட அம்மாவும் அப்பாவும் கூட்டிட்டு போறாங்க. இங்க பாரு, நீ புதுசா வந்திருக்க, உன்னை தொந்தரவு பண்ண வேணாமே நினைச்சிருப்பாங்க. இல்ல அவங்க குடும்ப டாக்டர் யாராவது இருந்திருப்பாங்க, அந்த இடத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படுறதா? சரி, அது பரவாயில்ல பெரியம்மா. என்னால ஏசி இல்லாம தூங்க முடியாது. அதனால பாட்டி சொல்லி
அப்பா அனுப்பின ஏசிய திருப்பி அனுப்பிட்டாங்க. என்ன நித்யா, நீ என்ன சொல்ற? உங்க அப்பா மனசு மாறிட்டாரா? அவர் எங்க மாற போறாரு? பாட்டி சொன்னதுனால தான் அனுப்பிச்சிருக்காரு. இதான் உங்க ப்ராப்ளமே. நன்றி விசுவாசமே இல்லாம எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? அவர் பண்ற எந்த நல்லதையுமே ஏத்துக்க மாட்டீங்களே, எப்படி? ஐயோ அண்ணா, உனக்கு அவரை பத்தி தெரியாது. சும்மா இரு. உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியல. உனக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சோம், அந்த கோவத்தை என் மேல காட்டவே இல்லை தெரியுமா? அதுவும் இல்லாம இப்ப எனக்கு எவ்வளவு பெரிய ஆர்டர் பிடிச்சு கொடுத்துருக்காரு தெரியுமா? நான் இருக்கிறப்ப அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இத பாரு, கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? அதுக்குள்ள கண்ணை கசக்குற? பிடிச்சிருந்தது போராடித்தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். சின்ன விஷயத்தெல்லாம் பெரிய விஷயமா பார்க்காத நித்யா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நீயும் சில விஷயங்களை விட்டு கொடுத்துதாமா போகணும். பிறந்த வீட்டுல இருந்து என்ன செய்தனு கொண்டு வந்தாலும் கொடுமைப்படுத்துற மாமனார் மாமியார் தானே இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உங்ககிட்ட அவங்க எதையுமே எதிர்பார்க்கலையேம்மா. நீ மட்டும் வந்தா போதும்னு சொன்னாங்கல்ல, அந்த பெரிய மனசுக்கு முன்னாடி நீ அந்த ஏசியை விட்டு கொடுக்க முடியாதா? ஏசி இல்லாம என்னால தூங்க முடியாதுன்னு நீ என்கிட்ட சொன்னப்போ பெரியம்மா எனக்கே இவ்வளவு சங்கடமா இருக்கே, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? எந்த பிரச்சனையும் இல்லாம மனசு நிம்மதியோட எல்லா கதவையும் சாத்திட்டு படுத்தா கூட 100 ஏசி போட்ட மாதிரி இருக்கும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் நல்லா இருக்கணும்னு நீயும், நீ நல்லா இருக்கணும்னு அவரும் விட்டு கொடுத்து போறோம்னு சொன்னியேம்மா. இப்ப என்னாச்சு? நீ படிச்ச பொண்ணுடா, உனக்கு நான் புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்காக அந்த தம்பி வந்ததுனால தானே அவர் தங்கச்சி நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. ஆனா அவங்க அத கூட பெருசு பண்ணாம உன்னை ஏத்துக்கிட்டாங்கல்ல. உங்க அப்பா தான் காலை ஒடிச்சாருன்னு தெரிஞ்சும் கூட அந்த தம்பி உன் மேல எந்த கோவமும் படலையே. இதுக்கு பேர் தாமா குடும்பம். அவர் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறப்போ நீயும் சில விஷயங்களை அவருக்காக அனுசரிச்சு போ. அங்க இருக்கிறவங்கள மாமியாரா மாமனாரா நாத்தனாரா ஏன் பாக்குற? புருஷன் வீட்டுக்கு போன கையோட சண்டையும் சச்சரவுமா இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா உன் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? நாங்க சொல்றதை கேட்டிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமான்னு சொல்லுவாங்களா இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி சுந்தரி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா இப்ப என்னாச்சுன்னு என்ன திட்ட மாட்டாங்களா? குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கத்தாண்டா செய்யும். நாம தான் இதெல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும். என்ன வா, ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல பெரியம்மா, எனக்கு எதுவும் வேணாம். இல்ல, நான் ஏதாவது பண்ணித்தரேன், வா. துணிமணியை கொண்டு கொடுத்த உடனே நித்யாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பாரு. ஏய், நீ எங்க கிளம்பிட்ட? உங்க மகன் கிட்ட நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, எனக்கு என்ன வேலைங்க? நான் பேச போறது உன் மகளை பத்தி. எனக்கு எந்த மகன் இருக்கா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, சஞ்சய் மட்டும்தான். ரொம்ப பேசாதடி. என்னைக்கு இருந்தாலும் அவன் உன் மகதான். நாளைக்கே ஒரு பேரப்பிள்ளை பிறந்தா அதை எப்படி எடுத்து கொஞ்சுவேன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். கழுவுங்க. அந்த கேடு கிட்ட பையலோட வாரிசு எடுத்து நான் கொஞ்சுவேனா? அலங்கரிச்சு மூக்கறுத்த மாதிரி மண்டபத்துல இருந்து ஓடி போனப்பவே அவ எனக்கு மக இல்லைன்னு ஆயிட்டா. அதுவும் அந்த சுந்தரி கிட்ட போய் எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நின்னாலோ அப்பவே அவ செத்து போயிட்டா. என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? விடுங்கம்மா, அவ ஒருத்தம் அவளுக்கு. என்னடா இது, நீயும் அவ பண்றதெல்லாம் சரிங்கிற மாதிரி பேசுற? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கலம்மா, அவளை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணுமா. சரி, அதை விடுங்க. நித்யா எப்படிமா இருக்கா? என் பேத்திக்கு என்னடா குறை? அவ மனசு மாதிரியே அவளுக்கு நல்ல வாழ்க்கை தாண்டா அமைஞ்சிருக்கு. ஆசைப்பட்டவன் மட்டும் நல்லவன் இல்ல, தங்கமான மாமனார் மாமியாரு, பாசமுள்ள நாத்தனாருன்னு நல்ல குடும்பத்துல தான் வாக்கப்பட்டிருக்கா. அவ எப்படி இருக்க வேண்டியவ தெரியுமாமா? விடுறா, நம்ம அளவுக்கு அவங்ககிட்ட வசதி இல்லதான். வசதி இருந்தா மட்டும் போதுமா? உன் பொண்டாட்டி கூட தான் வசதியானவ, ஆனா தொட்டதுக்கெல்லாம் சிலுத்துக்கிறாள்.
அவங்க அப்படி இல்ல துரை, நல்ல குணமனமா இருக்காங்க. அது ஒண்ணு போதாதா நமக்கு? ஏன் போதாது? அதே நல்ல குணமனத்தோட ரேஷன் கடையில போய் மண்ணெண்ணெய்க்கு வரிசையில நிக்கிறப்பதான் தெரியும். இவ்வளவு தெரியாதனமா உன்னை கட்டி வச்சிட்டப்பா. அம்மா நித்யா என்னம்மா சொன்னா அதை சொல்லுங்கம்மா. நீங்க எல்லாம் அவன் மேல வச்சிருக்க பாசத்தை நினைச்சு பிள்ளை கண்கலங்கிட்ட தெரியுமா? வேண்டாம்மா, என் புள்ள பாசத்துல கூட அழுதான்னு என்கிட்ட சொல்லாதீங்க. என்னால அதை தாங்க முடியாது. அது சரிப்பா, பிள்ளை ஏசி வேணும்னு கேட்டாலே அனுப்பி வச்சிட்டியா? ஃபோன்ல சொன்ன அடுத்த செகண்டே அனுப்பிச்சிட்டாம்மா. ஏன் வந்து சேரலையா? இல்லப்பா, கேட்டேன். அனுப்பியிருந்தா போய் சேர்ந்திருக்கோம். என்ன பார்த்தோர, உன் பொண்ணை பத்தி மட்டுமே கேட்குறியே, மாப்பிள்ளை எப்படி என்னன்னு விசாரிக்க மாட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நித்யா மேலேயே நினைப்பு இருக்கிறதுனால எனக்கு வேற எதுவும் தோணல. இங்க பாருப்பா, என்ன இருந்தாலும் இனிமே அவங்க தான் நம்ம பிள்ளைக்கு எல்லாமே, அதை மறந்துடாத. அப்பா, VTV எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து நித்யாவுக்கு ஏசி அனுப்ப சொன்னீங்களா? ஆமா, அனுப்பிச்சிட்டாங்களா? இவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க, அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. உங்க பொண்ணு ஏசி வேணான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாலாம்.